ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு ஆடி 18 எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கோயிலுக்குள்ளேயே போகல, ஆற்றுக்கு போகல, சாமி கும்பல. ஆனால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கலை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு தான் அடுத்த வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு பாருங்க, பொங்கலை சாப்பிட்டுட்டு எப்படி உட்காந்துருக்கு. அதுவும் எங்கள் கூட சேர்ந்து ரொம்ப கெட்டு போச்சு. ஃபஸ்ட்டு பொங்கல் தான், இப்போ எப்படி பொங்கல் அதுவே எடுத்து சாப்பிடுதுன்னு பாருங்க. அங்கே பாருங்க, வாயில் வைப்பான் பாருங்க. டேஸ்டாக இருக்கடி. சூப்பராக இருக்குது, நல்ல இனிப்பு, வேற லெவலில் இருக்குது. கரண்ட் தரவே இல்லை. இதோ உனக்கு வாங்கி வச்சிருக்காதுங்க, தெரியாமல் முடிச்சு வச்சிருக்கீங்களா. இங்கே இருக்கு. நாங்கள் ஆற்றுக்குள்ளே நடந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். உள்ளே வந்ததே வரவே முடியாது, அப்படி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். ஒரு நாள் கூட நாங்கள் இந்த சைடெலாம் வந்ததே இல்லை. இப்போ தண்ணியே சுத்தமாக இல்லை. நான் இதுக்குள்ளெல்லாம் நடக்கிறேன் பாருங்கள். இப்போ அங்கே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அங்கே யாரெல்லாம் சாமி கும்பிட்றாங்கன்னு தெரியாது. ஆனால் நம்ம போய் அதை ஜாயின் பண்ணிக்கலாம். நமக்கும் கயிறு எல்லாம் மாற்றி விடுவாங்க. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நான் ஏதாவது ஒரு குரூப்பில் போய் ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிறைய பேர் சாமி கும்பிட்டுருக்காங்க. நான் சும்மா நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கே போய் எதில் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஒரு குரூப் தெரிஞ்ச குரூப் மாதிரி இருக்குது. அந்த அக்கா கிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் பாருங்கள். அவங்களுக்கு ஹை காமிச்சிட்டு இப்போ தான் நான் போகிறேன். உனக்கு ஒரே சாமி தான். நாங்கள் வருஷம் இந்த மாதிரி ஆற்றுல வந்து தான் சாமி கும்பிடுவோம். ஆடி 18க்கு. போன வாட்டி தம்பி வயிற்றுல இருந்தனால என்னால் வர முடியலை. ஆற்று மண்ணுலேயே வீடு மாதிரி செஞ்சு வாசல் மாதிரி வச்சு அதுலேயே சாமியெல்லாம் செஞ்சுருவாங்க. அந்த சாமிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூ வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு நம்மளோட மாங்கல்ய கயிறெல்லாம் வைப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்களோட தாலி கயிறு செயின் எல்லாமே கழட்டி வச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதை அவங்கவுங்களுக்கு போட்டு விடுவாங்க. ஆடி காற்று வேற பயங்கரமாக அடிச்சுட்டு இருந்துச்சு. எல்லாரும் சுற்றி நின்று மறைச்சிக்கிட்டோம், விளக்கு அணையாமல் இருக்கணும்னு. தேங்காய் பழம் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் முளைப்பாரி வச்சுருந்தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து அரிசி எள்ளு இதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. பெரியவங்க ஒருத்தங்க நல்லா வாழ்ந்தவங்க இருப்பாங்க, சுமங்கலியா. அவங்க தான் இது எல்லாத்தையுமே எடுத்து பண்ணுவாங்க. அவங்க தான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் எல்லாருக்கும் அந்த செயின் எல்லாம் மாட்டி விட்டு கயிறெல்லாம் கட்டி விடுவாங்க. தம்பி சாமி கும்பிட்டவங்க கிட்ட வந்து நின்னுங்க, சூட அழிஞ்சு போயிடும். எல்லாரும் இந்த ஆரத்தியை தொட்டு கும்பிட்டுட்டு குங்குமம்லாம் எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா திருஷ்டி கழிச்சு விடுறதுக்காக எல்லாரும் இந்த தட்டில் கை வச்சுட்டு நல்லபடியாக சுற்றி போட்டுட்டு ஆற்றோட தண்ணியில் கரைச்சி விட்ருவாங்க. எல்லாம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்மளோட மாங்கல்யத்தை அந்த பாட்டி போட்டு விட்ருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னாக்கா பெரிய சுமங்கலியும் நல்லா வாழ்ந்தவங்க. இவங்க கையால் வாங்குறது நமக்கு ரொம்ப நல்லது. எங்கள் ஊரில் இப்படி தான் சாமி கும்பிடுவோம். நீங்களாம் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஊருக்கு கிளம்பிட்டோம். என் குட்டியை பாருங்கள் எவ்வளோ டயர்டாக இருக்குன்னு. அங்கே பாரு, ஹாய் சொல்லு. நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். ட்ரெயின் ஏறிட்டோம். நாங்கள் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் காலேஜ் எவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு. பாய் சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய் சொல்லு. நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்கள். பாய்.